அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு எப்படி கசப்பே இல்லாமல் செய்யறதுட்டு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் சுண்டக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக அம்மிக்கல்ல போட்டு 4 தட்டு தட்டினோம்னா சுண்டக்காயில் இருக்க விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறமா அது எல்லாத்தையுமே எடுத்து அப்படி தண்ணியில் போட்டோம்னா அதில் இருக்க விதை எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி சுண்டக்காயில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு சமைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கசப்பே இருக்காது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 தக்காளியை ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில போட்டு வச்சிருந்த சுண்டக்காவை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாம இதுல ஆட் பண்ணிடலாம். சுண்டக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு தக்காளி ஜூஸை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு லாஸ்டா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நீங்க நெக்ஸ்ட் டைம் சுண்டக்காய் வாங்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாய்.